இந்தியாவை முழுவதும் உலுக்கிய ஒரு பெரிய பேரழிவாக இருந்தது அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து. 242 பேருடன் பறந்த விமானம் சில வினாடிகளில் தீப்பந்தமாக மாறிய பயங்கரமான காட்சி அனைவரும் கண்டது. நிறைய கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கொண்டிருந்த பயணிகள் அந்த விமானத்தில் ஏறியிருந்தார்கள். ஆனால் அவர்களின் விதி வேறுபட்டதாயிருந்தது. கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நொறுக்கி மரணம் அவர்களை அணைத்து எடுத்துக் கொண்டது. எதிர்பாராத விதமாக நம்மிடம் நுழைந்து வரும் ஒன்றுதான் மரணம். அது எப்போது, எங்கே, எப்படி வருகிறது என்பதை கூற முடியாது. ஒரு மனிதனின் பிறப்பும் மரணமும் அல்லாஹ்வால் நிச்சயிக்கப்படுகின்றன. இந்த உலகில் நடக்கும் அனைத்தும் அவருடைய தீர்மானத்தின்படியே தான் நடைபெறுகின்றன. பேரழிவுகள் மற்றும் விபத்துகளில் மரணத்துடன் நேருக்கு நேர் சந்தித்த பலர் மீண்டும் வாழ்க்கையில் திரும்பிய அற்புத சம்பவங்களை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் ஒரு பெரிய அற்புதம் அகமதாபாத் விமான விபத்திலும் காணப்பட்டது. இந்த பெண்ணின் பெயர் பூமி சௌஹான். விபத்தில் சிக்கிய அந்த விமானத்தில் பயணிக்க வேண்டிய ஒருத்தியாக இருந்தாள். டிராபிக் ஜாமில் சிக்கியதாலேயே லண்டன் செல்ல வேண்டிய இந்த பெண் 10 நிமிடங்கள் தாமதமாகவே விமான நிலையம் வந்தாள். விமானம் ரன்வேயில் இருந்து புறப்பட தயாராக இருந்ததால் அதிகாரிகள் அவளை ஏற அனுமதிக்கவில்லை. பிறகு மதியம் 1:30 மணி அளவில் அவள் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டாள். அந்த விமானமே சில நிமிடங்களில் தீப்பந்தமாக மாறியது. இதே விமானத்தில் இருந்து மேலும் ஒரு அதிசயமாக உயிர் தப்பியவர் இருக்கிறார். விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் உயிர் இழந்திருந்தாலும் ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என்கிற நபர் மட்டும் உயிருடன் தப்பினார். விமானம் விபத்துக்குள்ளாகும் சில நிமிடங்களுக்கு முன்பே அவர் விமானத்திலிருந்து கீழே விழுந்து அதிசயமாக உயிர் தப்பினார். 2 சம்பவங்களையும் மக்கள் அல்லாஹ்வின் அற்புதமாகவே கருதுகின்றனர். இதுவே அல்லாஹ்வின் மகத்தான அற்புதங்களை நாம் உணர வேண்டிய தருணமாகும். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் மரணத்திலிருந்து 2 நபர்களை அல்லாஹ் காப்பாற்றினார். எல்லாவிதமான விபத்துகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை எல்லோரையும் பாதுகாக்கட்டும்.